ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒன்றியம் ஆவுடையார்பாறை பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். தேர்தல் புறக்கணிப்பு எதுக்கு நாங்கள் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு தேவை என்னமோ அதை செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னே இருந்த எம்எல்ஏ எங்களுக்கு ஒரு 40 வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சமுதாய கூடங்கிறது 40 வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது எதுவுமே செஞ்சு தர்றதில்லை. எங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு லெட்டின் கட்டியிருக்காங்க, ஆனால் அது யூஸ் இல்லாமல் இருக்குது. அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அது இந்த கவர்மெண்ட் செஞ்சு தரதே இல்லை. இந்த எம்எல்ஏ இதுக்கு முன்னே இருந்த எம்எல்ஏவும் இதை கண்டுக்கிறதே இல்லை. எதுக்கு பதவிக்கு வர்றாங்க, எதுக்கு வாக்கு சேகரித்து இந்த பதவிக்கெல்லாம் வர்றாங்கன்னே எனக்கும் தெரியலை. இங்கெல்லாம் இதில் இருக்கிறத விட வேறு எதோ வேலை எதோ பார்க்கலாம். ஆனால் எங்கள் கிராமம் எதை நோக்கி எது தேவையோ அதை கேட்டால் செஞ்சு தரதே கிடையாது. ஒரு களம் பாருங்கள், அது இடித்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அந்த களம் 4 வருஷம். அதை எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு களம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பொதுவு தான். ஆனால் அதை இடித்து போட்டு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னுமே அதுக்குண்டான ஒரு விடிவு காலம் பிறக்கலை. நாங்களே ஸ்டெப் எடுத்தாலும் அதில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இது எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து பார்த்தேன், ஆனால் இது எங்களால் முடியல. கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த தேர்தல் புறக்கணிப்பு மட்டும்தான். இதன் மூலியமாக எங்கள் ஊருக்கு ஒரு நல்லது நடந்தால் எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம்தான். இது நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, யாருக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது தேர்தல் முடியறதுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே போய் தெரியணும். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஊரில் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் சுற்றியும் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்தை மூடி மேலே பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அது இப்பயே கீழே இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சா இன்னுமே நல்லாயிருக்கு. ரெண்டாவது, அந்த களத்தை இடித்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளு செடியெல்லாம் நிறைய முளைச்சி அதிலிருந்து பாம்பு நிறைய ஊருக்குள்ளே வருது. அதனால் குழந்தை குட்டிங்க நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக நடக்க முடியல, பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முற்றிலுமாக இந்த தேர்தல் புறக்கணிப்பை. ஏற்கனவே அவர் சொன்னது போல் அரசு அதிகாரிகளோ மற்ற அலுவலர்களோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்தவங்களோ யார் வந்தாலுமே இந்த ஆதிக்க சாதியன் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சு ஒரு டீ காப்பி கொடுத்து உண்டான விஷயங்களை பேசி அவங்க மேற்படி அந்த வேலையை செய்யறதுக்குள்ளாமல் தடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலை இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா கழிப்பறைன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பழுதறிஞ்சு கிடக்குது, அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த உலர் களமங்கிற சொல்லப்படுறது அதெல்லாம் இடித்து போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் நாங்கள் எல்லாம் ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து புறக்கணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நாய்க்கனூர், முருகன் நகர், செல்வ நகர் அந்த 3 கிராமத்துலையும் சேர்ந்து கிட்டத்தட்ட எங்களதே ஒரு 350 ஓட்டு கிட்ட வருது. எத்தனையுமே நாங்கள் யாருமே இது வரைக்கும் நாங்கள் ஓட்டு போட்டு என்ன பயனடைஞ்சோம். அதனால் இனிமேல் ஓட்டு போடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். அதனால் இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் செய்கிறோம். ஓகேவா?